இந்த அறிவு, தெளிவு, விளக்கம் இது 3த்துக்கும் ஒரு விஷயம் இருக்குது. அந்த அறிவு, தெளிவு, விளக்கம்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த அறிவுங்கிறது நீங்கள் படிக்கிறீங்க. நீங்கள் ஒரு துறையை சார்ந்து படிக்கிறீங்க. அந்த துறையில் தெளிவு பெறுறீங்க. இந்த துறையில், இந்த கம்பெனியில், இந்த இடத்துல வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கிது. இந்த கம்பெனியை நீங்கள் டிசைட் பண்ணி வேலை செய்கிறீங்க. இந்த விளக்கங்கிறது என்ன அப்படின்னா, அந்த படிப்பு நீங்கள் படித்ததுனால நீங்கள் ஒரு நல்ல கம்பெனியில் வேலைக்கு செய்கிறீங்க. அது தெளிவு. அதனுடைய விளக்கம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. நீங்கள் சம்பாதிக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இவ்வளவு தான் விஷயம். அப்போது இந்த அறிவு, தெளிவு, விளக்கம் இந்த 3மே எல்லா துறையும் சார்ந்தும் இருக்கும். இப்போ நீங்கள் படித்தவங்க, படிக்காதவங்க, இப்போ மெக்கானிக் வேலை பார்க்குறவங்க, இல்லை ஒரு கூலி வேலை செய்கிறவங்க, இங்கே எந்த மாதிரியான இதில் இருந்தாலும் அவர்களுக்கு இந்த விஷயம் பொருந்தும். அதனால் இந்த அறிவு, தெளிவு, விளக்கம் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது. மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே இந்த அறிவு, தெளிவு, விளக்கம் இருக்குது. அதனால் இதை முதல்ல கற்றுக்கணும். ஏற்றுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா, பெரிய லெவலில் சொல்கிறாரா, சின்ன லெவலில் சொல்கிறாரா அப்படிங்கிறது பார்க்காதீங்க. அவங்க எந்த இடத்துலேருந்து எந்த விஷயத்த சொல்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். அப்படி நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே அதுதான் தெளிவுன்னு சொல்லுவோம். இப்போ இதுக்காக நான் ஒரு பெரிய அளவு படித்து பெருசாக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி பெரிய லெவலில் ஒரு சேனலை க்ரியேட் பண்ணி 1000 பேரை கூப்பிட்டு அவங்க மூலமாக அந்த சேனலை நான் துவக்கிறதோ இல்லை பண்ணுறதோ அது பெரிய விஷயம் கிடையாது. அது அதுக்கு பேர் பப்ளிசிட்டின்னு சொல்லுவாங்க. அது என்னுடைய வருமானத்துக்கு, அதை நான் என்னுடைய வருமானத்துக்காகவும் என்னுடைய வருமானத்தை நான் அதிகப்படுத்திக்கிறதுக்காகவும் தான் சொல்கிற விஷயம். ஆனால் இந்த 2மே இல்லாமல் ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் சாதாரணமாக சொல்கிறான் அப்படின்னா, அந்த விஷயம் சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க. தேங்க்யூ. நன்றி.